ரிப்பன் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த சாட்டின் ரிப்பனை இந்த கார்னரில் இப்படி கட் பண்ணணும். இந்த கார்னர் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோல்டு பண்ணிங்கன்னா அடுத்த கார்னர் கிடச்சிரும். அடுத்த கார்னர் கிடச்சது இல்லையா, அடுத்த கார்னரையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணியிருக்கணும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சாட்டின் ரிப்பன் வந்து இப்படி இருக்கணும். இந்த ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற பக்கம் வந்து நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும், இந்த எட்ஜை இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஒட்டணும். அதாவது கேண்டில்லையோ இல்லை வந்து ஒரு லைட்டர்லேயோ நீங்கள் வந்து அழகாக என்ன பண்ணலான்னா ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள், இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை ஃபோல்டு பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் அயர்ன் பண்ணிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் கம் இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இப்படி மடிப்பு இருக்கும். இந்த மடித்து இதை நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒட்டிக்கவும் வச்சுக்கலாம், ஸ்டிச் பண்ணவும் செய்யலாம். ஸ்டிச் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பண்ணி நீங்கள் கிளாத்தில் ஒட்டும் போது இல்லை ஸ்டிச் பண்ணும்போது லீஃப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நீங்கள் இந்த ஓரம் இருக்குது இல்லைங்களா, இதையும் நீங்கள் வந்து ஹீட் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபஸ்ட்டு லீஃப் இது ஓவர். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லீஃபையும் ரெடி பண்ணணும். அதாவது நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சென்டர் பண்ணி இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும் கிளாத்தில். அவ்வளோதான். நெக்ஸ்ட் லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஒரு 4 இன்ச்சுனா இங்கே ஒரு 2 இன்ச்சு, இங்கே ஒரு 2 இன்ச்சு. 4 இன்ச்சுக்கு நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணி 4 இன்ச்சுக்கான இது வந்து நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கார்னர் டு இந்த கார்னர் தான் நீங்கள் கட் பண்ணணும். நல்லா கவனிங்க, 4 இன்ச் நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ண இடத்துல இந்த கார்னர் டு இந்த கார்னர், இந்த கார்னர் டு இந்த கார்னர் தான் நான் கட் பண்ணுறேன். எந்த கார்னர் நான் மடிச்சிருக்கேனோ அந்த கார்னர் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து ஒட்டணும். இதை வந்து நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ நான் ஃபோல்டு பண்ண இடத்துல சின்னதாக இந்த கார்னரை நான் ஒட்டியிருக்கேன். இந்த கார்னரை மட்டும் நீங்கள் ஒட்டிட்டு இதை எப்படி ஃபோல்டு பண்ணணுன்னா இப்படி இருக்கும். நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா பேக்கில் நீங்கள் திருப்பணும். பேக்கில் திருப்பிட்டு இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்படியும் இப்படி கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இது கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த லீஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து பின்னாடி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக டைட்டாக நீங்கள் கட்டிட்டு கிளாத்தில் வைக்கும்போது இது ஒரு மாடல் லீஃப் இருக்கும் உங்களுக்கு, இன்னொரு மாடல் லீஃபும் உங்களுக்கு இருக்கும். இந்த 2 மாடல் லீஃபும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கார்னர் எட்ஜில் தான் நீங்கள் வைக்கணும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், கட்டிட்டு இந்த கார்னரை நீங்கள் கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அதை வந்து ஹீட் பண்ணிடணும். ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிசுறு வந்து வெளியில் வராது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.